இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. எனக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா எக் பிரியாணி செய்ய போறேன். நீங்களும் வாங்க எங்களோட சேர்ந்து எக் பிரியாணி செய்யலாம். நான் எப்படி செய்யறேங்கிறது நீங்களும் பாருங்க. ஓகேவா? என்ன பொருள் எடுத்து வச்சிருக்கேன் பார்த்துலாமா? வாங்க போய் பார்க்கலாம். பாருங்க, பிரியாணிக்கு தேவையானது வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன், ஒரு பச்சை மிளகாய், ஒரு 2 தக்காளி, புதினா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், புதினா கொத்தமல்லி, கொஞ்சமாக தயிர், பட்டை வகை எடுத்து வச்சிருக்கேன், இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சிருக்கேன், முட்டை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். வாங்க எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாமா? நான் செய்கிறேன், நீங்கள் என் கூட சேர்ந்து வீடியோவை நீங்களும் பாருங்கள். அதே மாதிரி செய்யுங்க, சூப்பராக இருக்கும். அதில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? வாங்க செய்யலாம். இன்றைக்கி நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கர் வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எண்ணெய் ஊற்றிக்கலாம். குக்கர் காயட்டும். நான் பாஸ்மதி ரைஸில் செய்ய போகிறதில்ல, நார்மல் ரைஸ் தான். அதாவது பச்சை அரிசி இங்கே நல்லாயிருக்கும், பச்சை அரிசியில் தான் செய்ய போகிறேன். உங்களுக்கு எந்த அரிசி இஷ்டமோ அந்த அரிசி நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஓகே? பச்சை அரிசி ஊற வச்சு இப்போ தான் ஊற வச்சுருக்கேன். சூப்பராக இருக்கும், செஞ்சு பாருங்கள். எண்ணெய் காஞ்சதும் பட்டை வகையில் எடுத்து வச்சுருக்கேன். தேவையானது நம்ம போட்டுக்கலாம். அதிகமாக சேர்க்கல, கொஞ்சமாக தான். அதாவது நார்மல் பட்டை போடாதீங்க, சுருள் பட்டை போடுங்க. சுருள் பட்டை போட்டால் சூப்பராக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சுருள் பட்டை சூப்பராக இருக்கும். எண்ணெய் காயட்டும், நம்ம பட்டை வகை சேர்க்கும்போது பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நான் பட்டை வகையை சேர்த்துக்கிறேன். நல்லா தெரிக்குது. ஒரு பச்சை மிளகாய், வெங்காயம், அதாவது வெங்காயம் நிறையா சேர்க்கணும், தக்காளி கம்மியாக சேர்க்கணும். வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலர் பொன்னிறமாக நல்லா ஃப்ரை ஆகும். அப்போ தான் வந்து பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக நான் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஒன்றும் சேர்க்க வேண்டாம், உப்பு சேர்த்துருக்கோம். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா உங்களுக்கு நான் அடுத்தது என்ன சேர்க்க போகிறேங்கிறத காமிக்கிறேன். இப்போ தான் கொஞ்சம் ஒரு 4 பாகம் வதங்கிருக்கு. இன்னும் வதங்கணும். நல்லா வெங்காயம் எவ்வளோ தோலை வதக்கிறோமோ அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பார்க்கலாம். பிரியாணியை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் செய்கிறது தான். அது எல்லாமே வெங்காயம், தக்காளி, புதினா இதெல்லாம் போடுறது தான். எது முதல்ல போடணும், எதுக்கு அதுக்கப்புறம் போடணும், எது போட்டால் எது அதுக்கப்புறம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகேவா? வெங்காயத்துக்கு அடுத்து சில பேர் தக்காளி போட்டுருவாங்க. தக்காளி போடவே கூடாது. நான் என்ன சேர்க்குறேங்கிறத நீங்கள் வீடியோவில் பாருங்கள். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பாதி அளவுக்கு வெங்காயம் வதங்கிருக்கு. அதாவது ரொம்ப ஸ்பீடில் வச்சு வதக்கக்கூடாது. அப்படி வதக்கணும்னா அதை தீஞ்சு போயிடும். ஒரு சில இடத்துல ஒரு பாதி வெந்த மாதிரி பாதி வேகாத வதங்கின மாதிரி இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. கொஞ்சம் மீடியமான ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வதக்கணும். அதாவது எல்லா வெங்காயமும் ஒரே மாதிரி இருக்கணும். பாருங்கள், எல்லா வெங்காயமும் ஒரே மாதிரி வதங்கணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கணும். இன்னும் நல்லா ட்ரையாக ஃப்ரை ஆகணும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் சொன்ன மாதிரி ஒரு 90% வந்து நல்லா சுருளை வதங்கிட்டு பாருங்கள். இந்த மாதிரி தான் வதங்கணும். வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ வதக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே மாதிரி வதங்கிட்டு பாருங்கள். சூப்பராக நல்லா சுருண்டு வந்துச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் இப்போ என்ன போட போகிறேன்னா, வெறும் சில்லி பவுடரும் கொஞ்சோண்டு கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக சில்லியும் கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கிறேன். இந்த மசாலா ஆட் பண்ண உடனே கொஞ்சம் நேரம் அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கொத்தமல்லி புதினா எடுத்து வச்சிருக்கேன் இல்லையா, அது இப்போ வந்து 3/4 வாசி போட்டுக்கணும். கொஞ்சமாக மேலே போடுறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு இப்போ போட்டேன். இதை போட்டு நல்லா வதக்கணும். இது ஒரு 1 மினிட், 1 நிமிஷம் வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் போட்டது நல்லா வதங்கிருச்சு. அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா, கொத்தமல்லி புதினா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கேன் இல்லையா, அதை போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நேரம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். இதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா சுருண்டு வதங்கிருச்சு. பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி இப்போ தான் போடணும். இப்போ தான் தக்காளி ஆட் பண்ணணும். தக்காளி போட்டிருக்கோம். நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இன்னும் ஒரு நிமிஷம் கொஞ்சம் நல்லா வதக்கணும்னா சூப்பராக இருக்கும்.
பாருங்கள் எல்லாம் மசாலா எல்லாம் சூப்பராக மிக்ஸ் ஆகி பிரியாணி மசாலா எப்படி ரெடியாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தயிர், ஃப்ரெஷ்ஷான தயிர் இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சு செய்யணும். ரொம்ப ஸ்பீடாக வைக்கக்கூடாது, கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கணும். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் எல்லாம் மேலே வந்துடும். அந்த ஸ்டேஜில் இந்த தயிர் சேர்த்துக்கணும். ஒரு 2 மினிட்ஸ், ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நம்ம எவ்வளோ அரிசி எடுத்துக்கிறோமோ, நான் 2 கிளாஸ் எடுத்துருக்கேன், எனக்கு 4 கிளாஸ் தண்ணி தேவைப்படும். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நான் 4 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் 2 நிமிஷம் வதங்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக எல்லா மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நமக்கு எவ்வளோ தண்ணி, அரிசிக்கு எவ்வளோ தண்ணியோ அந்த தண்ணி சேர்த்துக்க வேண்டியதான். இந்த கிளாஸால் நான் 2 கிளாஸ் எடுத்துருக்கேன், 4 கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறேன். தண்ணி அளந்து எடுத்து வச்சுருக்கேன், தண்ணி ஊற்றிக்கும். இப்போது நமக்கு தேவையான காரம், உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். நான் உப்பு ஆல்ரெடி கொஞ்சமாக போட்டிருக்கேன், மறுபடியும் கொஞ்சம் போடணும். நான் பார்த்துட்டு எனக்கு தேவையான உப்பு நான் போடுறேன். உப்பு எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, காரம் ஓகே, உப்பு மட்டும் போடணும். ஓகே, உப்பு காரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. இது அப்படியே கொஞ்சம் நேரம் பக்கம் கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசி போடணும். ஓகேவா? கொதி வரட்டும், ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா கொதி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி போட்டுக்க வேண்டியது. நல்லா கழுவி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் வடிகட்டிக்கணும். ஆல்ரெடி நான் தண்ணி ஊற்றிட்டேன். தண்ணி இல்லாமல் வடிகட்டி போட்டுக்கணும். இப்போ இது மறுபடியும் கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் வச்சிருக்கிற புதினா, அப்புறமா முட்டை, கொஞ்சமாக நெய் ஊற்றணும். ஒரு கொதி வரட்டும், சும்மா மூடி வைப்போம். கொதி வரட்டும், அப்புறமா பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக கொதி வருது. நான் எல்லாம் செக் பண்ணிட்டேன், உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்த கொதி வர ஸ்டேஜில் அரிசி போட்டு ஒரு கொதி வருகிற மாதிரி, ஒரு கொதி வர ஸ்டேஜில் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற புதினா போட்டுருவோம். புதினா சேர்த்துட்டு கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். சும்மா லைட்டாக அரிசி உடையாமல், இந்த அரிசி உடையாது, ஏன்னா நான் பச்சை அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பச்சை அரிசி தான் யூஸ் பண்ணுவாங்க. பச்சை அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்கும் பிரியாணி. ஓகேவா? இப்போது ஒன்றுமே செய்ய தேவையில்லை. நான் உரிச்சு வச்சுருக்கேன். நான் பேசியிருக்கேன். அவ்வளோதான், பிரியாணி ரெடி. இப்போது இது மூடி போட்டு எனக்கு இந்த அரிசி வந்து 4 விசில் விட்டால் தான் வேகும். எனக்கு உங்களுக்கு எப்படியோ அத்தனை விசில் விட்டு வேக வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான எக் பிரியாணி ரெடி. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னா பிரியாணி, ஆனியன் ரைத்தா. ஓகே, தேங்க்யூ. இது இப்போ 4 விசில் வந்துச்சுனாக்கா பிரியாணி ரெடி. மறுபடியும் பார்க்கலாம் உடனே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அரிசிக்கு 4 விசில் விட்டேன். 4 விசில் விட்டு அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா பிரியாணி எப்படி இருக்குன்னு? சூப்பரான எக் பிரியாணி ரெடி. எவ்வளோ சூப்பராக பாபாலும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பச்சை அரிசி தான், நார்மல் அரிசி தான், இது பாஸ்மதி ரைஸ் கிடையாது. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.